ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நவிஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த சாட்டர்டே உங்கள் எல்லாருக்கும் எப்படி போகுது? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ இறால் தொக்கு எப்படி பண்ணலாம், ப்ரான்ஸ் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நம்ம ஸ்டைலில் அதுவும் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரான்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துடலாம். ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணும்போது அதுக்கு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி கட் போட்டு அதில் ஒரு பிளாக் கலரில் ஒரு வேஸ்ட் வரும். அதை கண்டிப்பாக எடுத்துருங்க. அதை க்ளீன் பண்ணால் தான் நம்ம ப்ரான்ஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்படி க்ளீன் பண்ணணுன்னு நான் இதில் காட்டியிருக்கேன். க்ளீன் பண்ணுறது வேணால் இந்த மாதிரி பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அவ்வளோ ப்ரான்ஸையும் இப்போ இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தொக்குக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். சின்ன வெங்காயம் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் மீன், ப்ரான்ஸு இதெல்லாம் பொறுத்தவரை குட்டி சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். ஸோ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஆயிலும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடுவோம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். ஒரு பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கி அதை வரட்டும். சின்ன வெங்காயம் இந்த ப்ரான்ஸுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடுறத விட. அதனால் சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுறலாம். தக்காளி புதினா வெங்காய சட்னி போன வீடியோ நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை ரெசிபிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது நம்ம சின்ன வெங்காயம் ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும் அந்த சின்ன வெங்காயத்தோடு. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்ல வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு, இதிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டு அரைச்சி தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதை போட்டு நல்லா நான் வதக்கி விட்டுறேன். இப்போ அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் சில்லி பவுடர், காரமான சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூனும், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவும் போட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, ப்ரான்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ அந்த கொதி நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ப்ரான்ஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. நான் ப்ரான்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரான் நான் ஒரு 3/4 கிலோ வாங்கியிருந்தேன். அது நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தது போக கண்டிப்பாக ஒரு 1/2 kg இருக்கும். நான் இது 4 பேருக்கு செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த ப்ரான்ஸை அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த ப்ரான்ஸ் அந்த மசாலாவோட சேராத மாதிரி தான் இருக்கும். ப்ரான்ஸ் வேக வேக அந்த மசாலாவோட அதே கலருக்கு மாறி வந்துடும். நான் வாங்கினது கொஞ்சம் பெரிய ப்ரான்ஸ் தான். இதை விட குட்டி ப்ரான்ஸ் வாங்கினீங்கன்னாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய ப்ரான்ஸை விட குட்டி ப்ரான்ஸில் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ரான்ஸை பொறுத்தவரை சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரப்பர் மாதிரி ஆயிடும். இப்போது இது கூடவே தேவையான அளவு நான் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலாவோடு சேர்ந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க பாத்திரத்தில். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் மேலே. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் நல்லா சுண்டி ப்ரான்ஸ்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு விடுற தண்ணியை கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ரான்ஸ்லேருந்தே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன். இதெல்லாம் வற்றி இந்த மாதிரி தொக்கா எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரான்ஸ் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சர்வ் பண்ணலாம். இப்போது இது கூட சூடாக ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பிரியாணி கூட ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.